வெண்முரசு. இமைக்கணம் 9. வாசிப்பது சந்தீப். தன்னிலை அறிந்து மீண்டபோது கர்ணன் தரையில் அந்த வளைகோட்டுக்கு மேலேயே கிடந்தான். அவன் கொண்ட அரைமயக்கில் அவன் மேலிருந்து எடைமிக்க உடற்சுருட்களை மெல்ல அகற்றியபடி கார்கோடகன் விழுந்து செல்வது தெரிந்தது. இடமுணர்ந்ததும் திடுக்கிட்டு கையூன்றி எழுந்து அமர்ந்தான். யாதவரே, என்ன ஆயிற்று என்றான். அப்போதுதான் தன் உடல் எடைக்கு கீழே அந்த மண்டரைக்குள் இருப்பதை அறிந்தான். அடியறியா நீருக்குள் என அவன் கால்கள் தவித்துத் துழாவின. எழ முயலுந்தோறும் மூழ்கினான். கைகளை நீட்டி, யாதவரே, என்னை மீட்டெடுங்கள் என்றான். நீர் முழுமையாக மீளவில்லை அங்கரே. இன்னுமொரு வாய்ப்புள்ளது தெரிவுக்கு. எழுவதையோ மீள்வதையோ எண்ணி முடிவெடுங்கள் என்று இளைய யாதவர் சொன்னார். நான் மீள்கிறேன், பிரிதொன்றில்லை. மீள்கிறேன் என்றான் கர்ணன். மீண்டெழுந்தால் நிகழ்வதென்ன என்று அறிவீரா என்றார் இளைய யாதவர். எதுவாயினும் எதுவாயினும் மீள்கிறேன் என்று கர்ணன் கூவினான். ஒரு கணம் இதை நோக்குக என்று இளைய யாதவர் எதிர்ச்சுவரை காட்டினார். அங்கே ஒளி விரிய கர்ணன் அதிலெழுந்த காட்சிகளை மெய்யெனக் கண்டான். உளம் சென்றதும் உடலும் செல்ல அதற்குள் புகுந்து அதை வாழலானான். பெரும்போர்க்களத்தை அவன் கண்டான். அதில் தன் மைந்தர்கள் தலையற்று விழுந்து கிடந்து உடல் துள்ளுவதை, வெட்டப்பரப்பிலிருந்து செங்குருதி நுரைக்குமிழி வெடிக்க எழுவதை, உருண்ட தலையில் விழிகளின் வெறிப்பை, பல்தெரிய நகைப்போ எனக் காட்டிய வாயைக் கண்டு உடல் விதிர்க்க நின்றான். செயலற்றதென இடக்கால் அதிர்ந்து கொண்டிருக்க இழுத்தபடி நடந்தான். அறிந்த அனைவரும் வெட்டுண்டும் தலையுடைந்தும் இறந்து கிடப்பதைக் கண்டான். பின் மிக அருகிலென அர்ஜுனனின் உடலைக் கண்டான். அம்பு துளைத்த காயங்களிலிருந்து குருதி வழிய இடக்கால் இழுபட்டு அதிர்ந்து கொண்டிருக்க கைகள் மண்ணை அள்ளி அதிர அவன் தேரிலிருந்து விழுந்து கிடந்தான். இளையோனே என்று அலறியபடி அவன் அருகே சென்றான். இறந்து கிடந்த அர்ஜுனனின் உதடுகள் அசைந்தன. விழிகள் நிலைத்திருக்க, மூத்தவரே, நீங்கள் என்னை கொன்றீர்கள் என்றான். நான் எண்ணவில்லை இளையோனே, நீ நான் என்னைக் கொன்றேன் என்றான். நாகவாளி தொட்ட நஞ்சு அர்ஜுனன் உடலை கருக வைத்துக் கொண்டிருந்தது. இமைக்கதுப்புகள் எரிந்த கரி என்றாயின. உதடுகள் கருகின. உடல் அனலில் இலை என உலர்ந்து வற்றத் தொடங்கியது. இளையோனே, நான் எண்ணவில்லை. இளையோனே, நான் என்றும் உன்னையே நான் என்று உணர்ந்தவன். இளையோனே என்று கர்ணன் நெஞ்சிலறைந்து கூவினான். தொலைவிலிருந்து குந்தி கைவீசி கதறியபடி மேலாடை அவிழ்ந்து விழ மறுமுலைகள் தொங்கியாட ஓடி வருவதைக் கண்டான். அவள் தன்னை கொல்லப் போகிறாள் என்று அஞ்சி நடுங்கிய உடலுடன் எழுந்து நின்றான். அவள் அவனைக் கடந்து ஓடி தரையில் கிடந்த பேரிடலை அள்ளி நெஞ்சோடணைத்துக் கொண்டு தலையை அறைந்து, மைந்தா, என் இறையே, இனி எனக்கு தெய்வங்களும் இல்லையே என்று கதறி எழுதாள். பீமனின் பெருங்கரங்கள் துளிக்கப்பட்டு இரு அடிமரங்கள் என அருகே கிடந்தன. அப்பால் அவன் கதை குருதியில் மூடி உருண்டு கிடந்தது. அவன் முகத்தை முத்தமிட்டபடி குந்தி விலங்கு போல் ஒலி எழுப்பி கதறினாள். அவன் கால்கள் உயிரிழந்திருந்தன. உடல் எடைமிக்க கற்சிலை நிலையெழுந்தது போல் தள்ளாடியது. அப்பால் நகுலனையும் சகதேவனையும் கண்டான். அருகருகே நிழலும் உருவும் என அவர்கள் தலையறுந்து கிடந்தனர். அவன் விழுந்தும் எழுந்தும் நடந்தான். 4 நரிகள் ஒரு தலையை கடித்து இழுத்துச் செல்லக் கண்டு கைதூக்கி விரட்டினான். அவற்றிலொன்று அத்தலையை விட்டுவிட்டு அவனை நோக்கி பல்காட்டிச் சீறியது. அந்தத் தலை அணிந்த குண்டலங்களில் இருந்து அது யுதிஷ்டிரன் என்று உணர்ந்தான். அலறியபடி மயங்கி விழுந்து மீண்டும் உணர்வடைந்தபோது அவன் தலைக்குமேல் துரியோதனன் குனிந்து நின்றிருந்தான். வென்றோம் அங்கரே. நாம் வென்றோம் கர்ணன். ஆம் என்றான். உங்கள் வில்திறனால் வென்றோம். என் கொடிவழியில் ஒரு மைந்தன் அரசாழ்வான் கர்ணன் ஏன் என்றான். என்னை தொடையறைந்து கொன்றான் பீமன். என் இளையோனை நெஞ்சு பிளந்து குருதியுண்டான். என் நூற்றவர் தம்பியரையும் தலையுடைத்து சிதறடித்தான். கர்ணன் கையோன்றி எழுந்தான். அதோ அங்கே என்று துரியோதனன் சுட்டிக்காட்டினான். துச்சாதனனின் உடல் திறந்து விரிந்திருக்க நாய்கள் குடலை கடித்திழுத்தன.
அப்பகுதியெங்கும் கௌரவர்களின் உடைந்த தலைகள் மூளைனை சிதற பரவிக் கிடந்தன. வருக, என் சுனியருகே வருக என்றான் துரியோதனன். இல்லை, இல்லை என்று கர்ணன் தள்ளாடினான். அப்பால் உடைந்த தேர் அருகே கிடந்த உடலை உடனே அடையாளம் கண்டான். ஆ என அவன் அலற துரியோதனன், ஆம், அது நீங்கள். உங்களை அவன் கொன்றான் என்றான். எஞ்சியதென்ன? இளையோனே, எஞ்சியதென்ன என்று கர்ணன் கேட்டான். வெற்றி என்று துரியோதனன் புன்னகைத்தான். ஆம், ஆனால் தோல்வியும் நமதல்லவா என்றான் கர்ணன். துரியோதனன், ஆம், அனைத்தும் நமதே என்றான். கர்ணன், இவையெல்லாம் என்ன? எவரிடம் கேட்பது? இதற்கெல்லாம் என்ன பொருள் என்று தளர்ந்த குரலில் கூவியபடி களத்தில் அமர்ந்தான். அருகே கிடந்த உடல் ஒன்று விழுதிறந்து அவர் மட்டுமே அறிவார் என்றது. துரியோதனன், ஆம், அவர் மட்டுமே அறிவார் என்றான். கர்ணன், யாதவரே, யாதவரே என்று கூவினான். எங்கிருக்கிறீர்? யாதவரே, மிக அப்பாலென அவர் குரல் கேட்டது மிக அருகில். இங்குதான். அவன் தன்னை உந்தி எழுப்பிக் கொண்டு தொலைவை நோக்கினான். அருகேதான், அங்கரே என்றார் இளைய யாதவர். கர்ணன் தன்னை மீண்டும் உணர்ந்து, ஆம், இதையே நான் தெரிவு செய்கிறேன் என்றான். ஐயமின்றி என்றால் உங்கள் உடல் மீண்டு இங்கு வந்திருக்கும் என்றார் இளைய யாதவர். கர்ணன் தன் கால்களை நோக்க அவை தரைமேல் கிடந்தன. எழுந்து அமர்ந்து, இதென்ன உளமயக்காடல்? என்ன செய்கிறீர் என்றான். வாழ்ந்தறிவதே உலக மெய்மை எனப்படும் என்றார் இளைய யாதவர். ஆம், நான் வாழ்ந்தேன். விழியிமை கணம். ஆனால் காலப்பெருக்கு என்றான் கர்ணன். பெருவிசை கொண்ட பெருக்குகள் சுழிகளே என்றார் இளைய யாதவர். கர்ணன் கால் மடித்து அமர்ந்து கொண்டு தலையை தாழ்த்தினான். பெருமூச்சுகள் அவன் நெஞ்சை உலைத்தபடி எழுந்தன. இளைய யாதவர் அவன் முகத்தை நோக்கியபடி புன்னகை மாறா முகத்துடன் சொல்லலானார். மிக அண்மையில் செவிக்குள் என அவர் சொற்கள் ஒலிக்க அவன் கைகளை கோத்தபடி கேட்டிருந்தான். அங்கரே, எளியோருக்கும் பெரியோருக்கும் இல்லை இந்த அகக்குழப்பம். நீங்கள் எளியோர் என துயர் கொள்கிறீர்கள். அறிந்தோர் போல் பேசுகிறீர்கள். அறிக, துயரின்மையே மெய்மை எனப்படும். இறந்தவர்க்கோ இருப்பவர்க்கோ துயர்கொள்ளார் அறிவர். ஒரு நோக்கில் ஒரு தருணத்தில் ஒருவருக்கென நிகழ்வது மெய்யல்ல என்று உணர்க, அனைத்து நோக்கில் காலப்பெருக்கில் எவருக்குமென நிகழ்வதே மெய்மை. ஒருவர் அதை அறிந்துணர வழி ஒன்றே. அறிந்தவற்றை தொகுத்தல், முரண்கொள்வனவற்றை இணைத்தல், ஒன்றென்றாக்கி மேலேறிச் செல்லுதல். இணைப்பறிவே யோகம் எனப்படும். தனக்கென ஒருவர் அறிவதும் அனைவருக்கென அனைவரும் அறிவதும் ஒன்றென்று அமையும் நிலையே யோகம். இணைத்தறிக, தனித்திருந்தறிக. யோகம் எதிரெதிர் நிற்கும் இருமுனையிலும் ஒன்றே நிலை கொள்வது. யோகமென்று அறிந்தவை மட்டுமே மெய்யென்று அமையும். ஆகவே அங்கரே, யோகம் புரிக. யோகத்தமைக. யோகமில்லாதவருக்கு மெய்மையும் உளமேன்மையும் இல்லை. அமைதியும் மகிழ்வும் அவரிடம் அமைவதில்லை. ஒவ்வொன்றும் வகுக்கப்பட்டே மானுடனுக்கு அளிக்கப்பட்டுள்ளன. ஏனென்றால் அவன் உடல் வடிவம் வகுக்கப்பட்டுள்ளது. அவன் உள்ளமும் எல்லை வகுக்கப்பட்டது. அவனுக்கான களமும் வாய்ப்புகளும் மட்டும் வகுக்கப்படாதமைய வேண்டும் என்று எப்படி கோர முடியும்? வகுக்கப்பட்ட களத்தையே சாமானியம் என்றனர். அங்கே நிகழும் எல்லைக்குட்பட்ட மெய்மையை சாமானிய ஞானம் என்றனர். அது உங்களுக்கு மட்டுமே உரியது. உங்கள் கிணற்றில் ஊறும் கடல், துளியும் கடலே. வகுக்கப்படாத வெளியில் திகழ்வது விசேஷ ஞானம். முடிவெளியில் நீள்வது அது. இயல்வெளியும் தனிவெளியும் என இவை அறியப்படுகின்றன. இயல்வெளியில் திரள்வது தனிவெளி. தனிவெளியின் மெய்மையின் ஒரு துளித்தோற்றமே இயல்வெளியின் உண்மை. இயலுலகின் வினாக்களுக்கு தனிமைமையை விடையெனக் கொண்டு இங்கு பேசினீர்கள். அலகிலா தனிமைமையை உங்களுக்கான இயலுண்மை என மயங்கியதே உங்கள் முதற்பிழை. அறிக, மெய்யறுதலில் முதற்பிழை நிகழ்ந்தால் வாயில்கள் அங்கேயே மூடிவிடுகின்றன. பிறகெப்போதும் அவை திறப்பதே இல்லை. உங்களுக்கு வகுக்கப்பட்ட களம் உங்களுக்கான வாய்ப்பென்று கொள்க, உங்களுக்கு அளிக்கப்பட்ட ஆற்றலும் அந்த எல்லைக்குட்பட்டதே.
அவ்விரண்டும் முரண்கொண்டு முளைந்து கொண்டு மட்டுமே உங்கள் வாழ்க்கையை உருவாக்க முடியும். உங்கள் எல்லைக்குட்பட்ட ஆற்றல்களுடன் எல்லையின்மை முன் எப்படி நிற்பீர்கள்? கடுவெளி முன் நறுமணம் என கரைந்தழுவீர்கள். உடலால், உள்ளத்திறனால், பிறப்பால், சூழலால் வகுக்கப்படாது இங்கு வரும் மானுடர் எவருமில்லை. தனக்கு அளிக்கப்பட்ட அனைத்தையும் திரட்டி உச்சமென வெளிப்பட்டு தன் களத்தில் நின்றாடுபவன் நிறைவடைகிறான். அவனுக்கு இங்கே வெற்றியும் தோல்வியுமில்லை. ஏனென்றால் வெளிப்படுகையிலேயே அவன் வென்றவனாகிறான். அவன் அடைவன அவனுக்கு வெளியே இல்லை. வேழங்களைத் தடுக்கும் பெருங்கிளைகளை கீரிகள் அறிவதே இல்லை. சிறுதவளைகள் சிம்மங்களுக்கு மேல் ஏறி விளையாடுகின்றன. உங்களுக்கு அமைந்த களத்தின் அனைத்து எதிர்விசைகளும் உங்கள் ஆற்றலைக் கோரியே அப்பேரொரு கொண்டன என்று உணர்க. உங்களுக்கு எதிரான ஒவ்வொரு சொல்லும் உங்கள் பெருமையின் விளைவாக எழுந்தவைதான். உங்களை நோக்கி வரும் அத்தனை அம்புகளும் உங்கள் புகழ்ச்சொற்களாக மறுபிறப்பு கொள்ளவிருக்கின்றன. அளிக்கப்பட்டுள்ளது உங்கள் களம் என்பதன் பொருள் அனைத்தும் அளந்தமைக்கப்பட்டுள்ளன என்பதே. வெல்க, வெல்லும் பொருட்டு களம் நின்று பொருதுக. இழப்பதனால், வீழ்வதனால் எவரும் தோற்பதில்லை, முற்றாக வெளிப்படாமையால் மட்டுமே தோற்கிறார்கள் என்று உணர்க. கொல்லாதொழியும் எவரும் வெல்லாதொழிவர். உயிர்கொலை ஒன்றே கொலையல்ல, உணர்வு கொலை, ஆணவக் கொலை, கருத்துக் கொலையென கொலை நிகழா கணமே இங்கில்லை. அங்கரே, உங்கள் உறவுகளைக் கொல்வதை எண்ணி கலங்குகிறீர்களா? அன்புடையோனுக்கு இவ்வுலகே உறவு அல்லவா? அறத்தோனுக்கு அனைத்து இரும் நிகரல்லவா? நீங்கள் காப்பவருக்காக எதிர்ப்பவரை கொல்கிறீர்கள் என்றால் கடமையை செய்தவராகிறீர். நீங்களும் கொல்லப்படக்கூடும் களம் என்றால் அறத்தையே இழைத்தவராகிறீர். ஒரு கணமும் திரும்பி எண்ணி வருந்த மாட்டீர் என்றால் நற்செயலையே இயற்றுகிறீர்கள். இங்கு நிகழும் நன்றுக்கு நீங்களே பொறுப்பென்று எண்ணுவது ஆணவம். தீதுக்கு நீங்களே பொறுப்பென்று எண்ணுவது மேலும் ஆணவம். இங்கு உங்களை எதிர்த்து நின்றிருப்போரின் வாழ்வை நீங்கள் அமைத்தீர்களா என்ன? இங்குவரை அவர்கள் தெரிந்து வந்தமைந்த வழியை வகுத்தீர்களா? முடிவுக்கு மட்டும் நீங்கள் எவ்வண்ணம் பொறுப்பேற்கிறீர்கள்? இங்கனைத்திலும் நிறைந்திருக்கும் அழிவற்ற ஒன்றின் அலைகளே இவை என்று உணர்ந்தவன் துயரோ களிப்போ கொள்வதில்லை. எழுவதே அமையும், எரிவதே அணையும். எனவே இருமைகளற்று துலாமுள் என நிலை கொள்பவனுக்கு சோர்வென்பதில்லை. அங்கரே, உணர்வுகளில் உயர்ந்தது அஞ்சாமை. மானுடரில் சிறந்தவன் வீரன். தன் செயல்களில் ஐயமற்று முழுவிசையுடன் வெளிப்படுவதே வீரம் எனப்படுகிறது. இருத்தலில் முழுமை கொள்பவன் என்பதனால் வீரனுக்கு சாவுமில்லை. வில்லவர் அனைவரும் அறிந்த ஒன்றுண்டு. அம்பில்தான் அவர்களின் திறன் செல்கிறது. இலக்குகளை தெய்வங்கள் ஆள்கின்றன. ஆனால் அதை எண்ணி வில் தாழ்த்துவோர் கோழைகள் என்றோ அறிவிலிகள் என்றோ அழைக்கப்படுவர். இயற்றும் பொறுப்பே மானுடருக்கு, எய்துவது முடிவிலேயே ஆளும் வல்லமையின் ஆணையால். விழைவினால் அல்ல, வெறுப்பினால் அல்ல, செயலாற்றும் பொருட்டு இங்கு வந்திருக்கிறீர்கள் என்பதனால் செயலாற்றுக. தசைகளில் உள்ளது தோளின் செயல். கால்களில் உள்ளது நடத்தல். பிறிதொன்றுக்காக அவை இங்கு எழவில்லை. அவற்றுக்குரிய விசையை அளிப்பதே நம் உள்ளத்தின் அறம். இங்குள்ள ஒவ்வொரு பொருளும் தனக்கென்று ஓர் செயல் வழியும் இலக்கம் கொண்டுள்ளது. அதுவே அதன் தன்னறம். அதிலேயே அதன் முழுவிசையும் வெளிப்படுகிறது. அதன் ஒவ்வொரு அணுவும் அப்போது மட்டுமே செயல்படுகிறது. அதை இயற்றுகையிலேயே நிறைவடைகிறது. நிறைவுக்கு மறுபெயர் மகிழ்வு. அங்கரே, உங்கள் தன்னரம் எங்கு உங்கள் தோள்களும் விழிகளும் நெஞ்சமும் பிறிதொன்று தேராது நின்றிருக்குமோ அங்கு உள்ளது. தன்னரத்தை ஆற்றுபவர் தன்னில் மகிழ்கிறார். அறிக, மகிழ்வென்பது வெளியே எதிலிருந்தும் எழவியலாது. தன்னுள்தான் முற்றிலும் நிறைவதே மகிழ்வென்று உணரப்படுகிறது. இல்லத்தில் தொலைத்ததை பள்ளிச்சாலையில் தேடுகிறீர்கள். இங்கு, இப்பொழுதில் உள்ளது உங்கள் இடர் என்றால் பிறிதெங்கு நோக்குகிறீர்கள்? இயல்தளத்தில் நிலை கொள்பவர் நீங்கள். உங்கள் மெய்மையும் இங்கு எழுவதாகவே அமையலாகும். தோற்கடிக்கப்பட்டோர், வீழ்த்தப்பட்டோர், அடக்கப்பட்டோர் அனைவருக்கும் இதுவே என் சொல். தோற்றீர்கள் எனில் வெல்க. வீழ்ந்தீர்கள் எனில் எழுக. அடக்கப்பட்டிருந்தால் ஆள்க. சிறுமைப்படுத்தப்பட்டீர்கள் என்றால் விரிக. அதற்குரிய இயலறிவே உங்களுக்குரியது.
தனியறிவு அதற்கு உகந்தது அல்ல, கூறியதென்றாலும் ஒளியைக் கொண்டு காலில் தைத்த முள்ளை அகழ்ந்தெடுக்கவியலாது. இங்குள்ளவை அனைத்தும் மீறவியலாதன என்றால் உங்கள் தோள்களுக்கு ஆற்றல் ஏன் அளிக்கப்பட்டது? உங்கள் சொற்களுக்கு ஏன் அனல் கூடுகிறது? களத்தை அமைத்து அதுவே கைகளையும் ஆக்கியது என்று உணராதவர் பேதைகளே. பேதைகளே கட்டுண்டிருக்கிறார்கள். மெய்யுணர்ந்தோர் ஒவ்வொரு கணமும் விடுதலையை நாடுகிறார்கள். அறிவு என்பது விடுதலை என்றே பொருள்படும். எவ்வண்ணம் எவர் உரைத்தாலும் அறிவு விடுதலையை அன்றி பிறிதொன்றை அளிக்காது. அறிவினால் விடுதலை அமைவதில்லை, அறிதலே விடுதலையாகும். அங்கரே, அறிவில் தீயது, பயனற்றது என்றொன்றில்லை. அறியப்படாத அறிவுகளே பயனற்றவை. குறையாக அறியப்பட்டவையே தீங்கிழைப்பவை. அவை அறிவெனக் கொள்ளப்படுவதில்லை. விலங்கு நிலையிலிருந்து மானுடரை விடுதலை செய்தது என் முன்னோடிகளின் அறிவு. இருபார்ப்பிரிவு நோக்கிலிருந்து விடுதலை செய்வது என் அறிவு. நாளை எழும் அறிவோ இன்மையும் இருப்பும் ஒன்றென்று எழும் பேரறிவாகும். அதை கல்கி என்றும் மைத்ரேயர் என்றும் உரைப்பர் நூலோர். இங்கு திகழ்வது அறமென்பதனால்தான் இன்னும் மானுடர் எஞ்சியிருக்கிறார்கள். இன்னமும் வினாவும் விடையுமென அறம் ஆராயப்படுகிறது. அங்கரே, மீண்டும் மீண்டும் அது வெவ்வேறு இடங்களில் உருவுகளில் கண்டடையப்படுகிறது. இங்கு திகழ்வது அறமென்பதனால்தான் இங்கு ஒவ்வொன்றும் நிலை கொள்கின்றன. மானுடர் இணையாமல் எதுவும் எழுந்து வளர்ந்து நீடிக்காதென்று அறிக. அறத்தின் பொருட்டன்றி எதன் பொருட்டும் மானுடர் இன்று வரை ஒருங்குதிரண்டதில்லை. அறமென்பது அவர்கள் ஒருங்குதிரட்டுவதே. அவர்கள் ஒவ்வொருவரிலும் வாழ்வது அது. அழிக்கப்படுகையில், கைவிடப்படுகையில், சிறுமை கொள்கையில் பிறிதொன்றை நோக்கி உதவி கோருபவன் தன்னை அறியாதவன். அழைக்கப்படாத தெய்வமொன்று இருண்ட ஆலயத்தில் துயருடன் அவனுக்காக காத்திருக்கிறது. இவ்வரம் அவ்வரம் என்று நோக்குவோர் அறத்தைக் காண்பதில்லை. முழுதும் காணப்படாத அறம் மரமென்று தோன்றலாகும். முழுதறத்தை உணர்ந்தவர் மரமும் அறத்தின் கருவி என்றே உணர்வர். எங்கும் திகழும் ஒன்றின் ஆடலை எதிலும் நோக்குபவரே யோகத்தமர்ந்து அறிந்தவர். முன்பொரு முறை இனிய புலரியில் குடில்விட்டு வெளியே வந்த தொல்வியாசர் குருவியின் மென்குஞ்சை தன் கூரலகால் கிழித்து உண்டு கொண்டிருந்த கழுகொன்றைக் கண்டார். புவிபேணும் பசியனும் தெய்வத்தின் பேருருவைக் கண்டவராக மகிழ்ந்து கைகூப்பினார். பிறிதொரு நாள் காட்டில் செல்கையில் கௌதமர் என்னும் முனிவர் தன் குருளையைக் கொன்று தின்று கொண்டிருந்த அன்னை பெரும்பன்றியைக் கண்டார். அதன் முலைகளை முட்டிக் குடித்துக் கொண்டிருந்தன பிற குட்டிகள். அன்னையே, எத்தனை கனிந்திருந்தால் தன்னையே உண்டு உருக்கி உணவாக்குவாய் நீ என்று அவர் உவகையில் கண்ணீர் விட்டார். பறவை சிறகெரித்து புழுக்குலம் அழித்து மரங்களில் நாசுழற்றி மூண்டு இருந்தெழும் காட்டுத்தீயைக் கண்டு தொல்முனிவராகிய காசியபர் கூறியதை அறிக. அனலவனே, மென்மையான புதிய பசுந்தளிர் புற்களின் காவலனே, உன் அருளுக்கு வணக்கம் என்றார் அவர். பற்று கொண்டோன் நோக்குகையில் அனைத்தும் பற்றினாலேயே பொருள் கொள்ளப்படும். இருள் விழைவோன் இருளை அடைகிறான். மருள் விழைவோனை அதுவே அணைகிறது. ஒளிநாடும் புட்கள் மட்டுமே புலரியை அறிகின்றன. வணங்கும் வடிவில் வந்தணைகிறது தெய்வம். முற்றிலும் பற்றறுத்த முனிவருக்கே முழுமை புலனாகும். குந்தியின் மைந்தரே, முனிவரிலும் முழுதமைந்த தவம் கொண்டோர் சிலரே. முழுமையறிவு உலக வாழ்வுக்கு எவ்வகையிலும் பயனற்றது என்பதனால் முழுதறிந்த பின்னரும் அதை சிறிதாக்கிக் கொள்பவரும் முனிவருள் உண்டு. இப்புவியில் விழைவுகளுடன் நிற்பவர்களுக்கு அக்களத்திற்குள் அமையும் உண்மையே உகந்ததாகும். அது பசிக்கையில் உணவென்றும், அஞ்சுகையில் அரண் என்றும், போரில் படைக்கலமென்றும், தனிமையில் துணை என்றும், துயரில் உறவென்றும் வந்தமைய வேண்டும். அதை நாடுக. உணவில் பகிர்தலாக, இடரில் நட்பாக, எளியோர் முன் அழியாக, அவையில் நெறியாக, போரில் சினமாக, நோக்கில் நடுநிலையாக, குடிகளுக்கு மேல் ஆணையாக, குலங்களுக்கு மேல் நம்பிக்கையாக, விண்ணவருக்கு முன் அறமாக அது வந்தமைக. அதை அடைப்பவர் வெல்வர். ஒவ்வொருவருக்கும் அது தன் முகம் காட்டுகிறது. எதன் பொருட்டு வந்தீர்களோ அதை முழுதியற்றுக. கைவிரல்களைக் கண்டவன் அவற்றின் செயலென்ன என்று அறிந்து கொள்வான். தன்னை நோக்குபவன் தன் இலக்கென்ன என்று தெளிவு கொள்வான். அவ்வறுதலை செயலென்றாக்குக. செயல்கள் ஒவ்வொன்றும் மறுசெயல்களால் ஆனவை. செயலாற்றுக, விளைவைக் கொள்க.
அறிக, செயல் விடுதலை என்றாக வேண்டும். கட்டுறுத்தும் செயல் அரைச்செயலே. முழுமை நம்மை அதை கடந்து செல்ல வைக்கும். வெல்லுங்கள், ஆனால் வென்றவருக்கு அருள்கையிலேயே கடந்து செல்கிறீர்கள். கொள்க, எனில் கொடுக்கையில்தான் நிறைவுறுகிறீர்கள். சினம் கொள்க, ஆயின் கனியும்போது மட்டுமே முழுமை அமைகிறது. அங்கரே, மானுடர் அடைந்த எதையும் இழப்பதில்லை. அறியாமையை, ஐயத்தை, சினத்தை, துயரைக்கூட அவர்கள் உடைமையென்றே கொள்கிறார்கள். கைவிட மறுக்கிறார்கள். இழக்க அஞ்சுகிறார்கள். கைவிடப்படாத எதுவும் சுமையே. இழக்கப்படாத எதுவும் தளையே. நிகர்கொண்ட வேலை இலக்கடைகிறது. உணர்வுகளால், ஐயத்தால், மிகை விழைவால் நிலையழியாது இயற்றும் செயல் வெல்கிறது. தோல்விசையை முழுதும் பெற்ற அம்புகளே நெடுந்தொலைவை கடக்கின்றன. எழுக, உங்கள் தோள்களில் வெல்லும் விழைவு நிறைக. உங்கள் ஆற்றல் முழுமையும் களத்தில் நிகழ்க. வெற்றியால் இவ்வுலகனைத்தையும் அடைவீர்கள். சிறுமைகளை அத்திருவால் நிரப்புவீர்கள். வீழ்ந்தால் அச்சிறுமைகளை பெரும்புகள் எழுந்து அழிக்கும். இறுதி மூச்சையும் இசையாக்கிய பின்னரே குயில் வானில் முழுதெழுகிறது. எச்சமின்றி விட்டுச் செல்வதன் விடுதலை உங்களுக்கு அமைக. ஆம், அவ்வாறே ஆகுக. இளைய யாதவர் சொல்லி முடித்து பின்னரும் கைகட்டி அமர்ந்திருந்த கர்ணன் நெடுநேரம் உளம் வீழாமல் தலை குனிந்திருந்தான். பின்னர் நீள்மூச்சுடன் எழுந்து கைகூப்பினான். ஒரு வினாவும் எஞ்சாது நிறைவுற்றேன், யாதவரே. விடுதலை நோக்கிய நேர்பாதையை என் முன் காண்கிறேன் என்ற பின் திரும்பி முதற்புலரி எழுந்துவிட்டிருந்து முற்றத்தில் இறங்கி நடந்தகன்றான். இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி.